அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஆய்போவன் நான் உங்கள் யூசுப். எங்கள் எல்டிஎஃப்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்டிஎஃப் நாங்கள் இன்றைக்கு ஒரு பெரிய ரைடுன்னு சொல்லல, ஆல்ரெடி நான் அதை இடத்துக்கு பைத்திக்கிறேன், அந்த வியூவை பார்த்திக்கிறேன் ஆல்ரெடி. பட் எங்கள் எல்டிஎஃப்பும் காட்டணுமே அப்படின்ட்டு எங்களோட ஓல்டு சேனலில் தான் போட்டிக்கிறேன், புது சேனலில் போட்டது இல்லை. ஓகே, புது சேனல்ல போடுவோமே அந்த வியூ, நல்ல வியூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்கு தான் போக போகிறேன். எங்கே போக போகிறேன்னு சொன்ன எல்டிஎஃப், நான் இன்றைக்கு அந்த இடத்துக்கு ஐ திங்க் ஒரு கிலோமீட்டர் எக்ஸாக்டாக பார்த்து சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் எல்டிஎஃப் இப்போ டைம் சொன்னால் 10:45 ஆகிட்டு. ஓகே, 10:45லேருந்து நாங்கள் 10 to அந்த ரைட் அடிக்க போகிறோம். எங்கள் ரைடுன்னு சொன்னாங்க நான் உங்களுக்கு அப்படியே மோட்டர் வ்ளாகிங்கில் சொல்லி போகிறேன். எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு லொக்கேஷனை காட்டி உங்களுக்கு எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகே, யாராச்சும் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு யூடியூப்பில் டிக்டாக்ல ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே டிஎஃப், நாங்கள் அப்படியே மோட்டர் வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டு, என்ன சொல்ல மறந்துட்டு டிஎஃப், நாங்கள் புது க்ளோவ் வாங்கிக்கிறோம். நாங்கள் புது க்ளோவ் வாங்கினதில்லை. January 7th எங்களோட பர்த்டே. அதுக்கு வந்து எங்களோட அம்மா, அடுத்தது எங்களோட டேட் மோம், அதே மாதிரி எங்களோட சிஸ்டர், அடுத்தது எங்களோட பிரதர் உமர், நிறைய பேர் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அது கிஃப்ட் வந்து தான் இது யார்டன்னு சொன்னால் எங்களோட எல்டிஎஃப் அம்மான்ட்ட. நான் வந்து சொல்லி போகிறேன், இது சம்பவம் நடந்துச்சு நிறைய சொல்லி போகிறேன். இன்றைக்கு அந்த ரைட் போகிறத செம்ம பண்ணைக்கும். அதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாக வரும் எங்களோட யூடியூப் சேனலில். நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வரும் எங்களோட பைக்கர்ஸுக்கு, எங்களோட நேச்சரில் வச்சுக்கு. அண்ட் ஃபஸ்ட்லையும் சொல்லி கூட இது என்ன மாதிரி வீடியோன்னு சொன்னால், இது வந்து எங்களோட இந்த சேனல் நான் மெயின் ஸ்டார்ட் பண்ண என்ன ரீசனுக்குன்னு சொன்னால், எங்கள் எல்டிஎஃப்க்கு நேச்சரை காட்டுறதுக்கு, என்னோட மோட்டோ வ்ளாக் பைக் ரைடு எல்லாம் காட்டுறது. நிறைய பைக்கில் வசிக்கிறீங்க, யார் பைக் டிரைவர்ஸ்ன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நான் அப்படியே மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். வந்து சரியாக டைம் 11 o'clock ஆகிட்டு 15 minutes இந்த கேமராவெல்லாம் ரெடி பண்ணிக்கொண்டு அப்படி செஞ்சு கொண்டு பொண்ணுங்க. இப்போ வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னாச்சு, கெண்டிட்டு அம்புலாவை ரைட்டு அடிக்க போகிறோம். அம்புலாவை ரைட்டு அடிக்க போகிறோம். இங்கே இருந்து சரியாக 21 kilometer காட்டுது. 1 hour டியூரேஷன் காட்டுது, டைம் டியூரேஷன். ஓகே டெஃப், நாங்கள் இப்போ ஈஸ்ட்லேருந்து அப்படியே பறக்கலாம். இன்னைக்கு மோட்டோ வ்ளாகிங்கில் அப்படி போய்த்து உங்களுக்கு இதாக தான் போகிறேன், உங்களுக்கு ஃபுல்லாக உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே டெஃப், நாங்கள் இதை லொக்கேஷன் நிற்கிறது வேண்டாம். ஆல்ரெடி எங்களுக்கு நான் பேசிக்கிறேன் சின்ன தடவை. நான் ஒரு இது ஐ திங்க் 3வது தடவை நினைக்கிறேன் இது பேசிக்கிறேன். நாங்கள் வந்து ஃபெஸ்ட்டாக போனது சரிங்களா, நாங்கள் ஃபெஸ்ட்டாக போனது நானும் எல்டிஎஃப் அம்மான். நானும் எல்டிஎஃப் அம்மானுங்க ஃபெஸ்ட்டாக போனோம். அந்த ரைட் அம்புலாகி செஞ்சுட்டு அம்புலா ரைட் நானும் அம்மானுங்க ஃபெஸ்ட்டாக போனோம். ரெண்டாவது வந்து எங்களோட இதுக்கு முந்தைய சேனலில் யார் போனோம்னா, நானும் எங்களோட எல்டிஎஃப் அம்மானும் போனோம். இந்த ரைடை நான் ஃபோன்லேயே ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு மார்னிங்லேயே ரெடி பண்ணலான்னு சொன்னார். லைட்டாக அந்த மழை வருமா அப்படின்ற ஒரு தோட்டம் நீச்சு மனசில். என்ன சொன்னால், இப்போ ஒரு 1 week தொடர்ந்து மழையாகவே இருக்குது, எதுவுமே பெய்துக்குள்ளே இல்லை, இங்கேயுமே ரைட் பெய்துக்குள்ளே. அப்படியே நாங்கள் இப்போ தாண்டா ஜனவரிலேருந்து மோட்டோ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிக்கோம், இப்போயாடா மழை பெய்யோடோன்ற மாதிரி தோடிச்சு. என்னன்னு சொன்னேன், நான் வந்து ஜனவரி நியூ சேனல் வந்து ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதனால வந்து இப்போ நான் தொடர்ந்து போட்ட ஒரு ஐடியா வச்சுக்கிறோம். அது தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோஸ் போடுவோம் அப்படின்ட்டு ஒரு தோட்டலிக்கும். இப்போ எங்களோட ரூட் எப்படின்னு சொன்னால், நாங்கள் இப்போ ஈந்தது வந்து கன்னு வர கெண்டின்னுட்டு நாங்கள் அதை லொக்கேஷனை சொல்லிக்கொள்வோம். இப்போ இருக்கிறது வந்து பேராதேனி. நாங்கள் கெண்டி டு பேராதேனி டு வெளியோய டு கம்பலையிலேருந்து அப்படி அம்பளை போகிறது எங்களோட ரைட் ஆகிக்க போகுது. இன்றைக்கு செம்ம எக்ஸைட்டிங் ஆகிக்க போகுது. நீங்கள் கேட்பீங்க, என்னடா எல்லா ரைட்டுக்குமே நீ வந்து சோலோ ரைட் பண்ண மாட்டியே அப்படின்ட்டு. நான் இன்றைக்கி சோலோ ரைட் பண்ண போகிறது இல்லை, சோலோ ரைட்டு அம்புலா வரைக்கும் பண்ண போகிறோம். அம்புலா அந்த இன்றைக்கி எங்களோட எல்டி பொறுத்தர் வரேன்னு சொல்லிடுறாரு. இன்றைக்கி எங்களோட சோலோ ரைட்டாக தைக்க போது நான் அங்கே போயிட்டு அந்த அம்புலாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறது வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் 2 பேராக சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவோம். நான் சொன்னால் சோலோ ரைட் போகிறது நான் இது வரைக்கும் சோலோ ரைட் போய்த்தது இல்லை அப்படின்னு சொன்னால், மோட்டோ வ்ளாகில் சோலோ ரைட் போய்த்தது இல்லை. உங்களுக்கு ப்ளோகாக தான் இருக்குது. ஒரு ஓல்டு சேனல் எல்லாம் நாங்கள் வந்து 2 பேர் ப்ளோ ரைட்டை நாங்கள் போயிட்டிருப்போம். ஆகிக்குது நியூ க்ளோவ் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் போதாத மாதிரி இறங்குது. கம்ஃபர்டபுள்னு சொன்னால் இன்றைக்கு தான் போட்டுக்குது, இன்றைக்கு தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ரைட் இந்த க்ளோவை போட்டுக்கொண்டு. அந்த ஒரு ரீசனால், ஏன்னா இதுக்கு போட்டிருந்த அந்த க்ளோவ் எல்லாம்
அது வந்து ஆஃப் க்ளோவ். ஆஃப்னா இவ்வளவு தான் வரும். அந்த ஆஃப் க்ளோவ் வந்து நாங்கள் அந்த இப்படி ஃபுல்லாக ஓப்பன் ஆகிக்கும். இந்த சின்ன இடம் இதுக்கு மட்டும்தான் ஓப்பன் இல்லாமல் இருக்கும், இந்த மறைஞ்சிக்கும். ஸோ இதை போட்டதுக்கு போகிறோம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் போகிற மாதிரி பல பாலும் புளிக்குன்ற மாதிரி பல அதுவும் ஓகே ஆகிட்டு போயிட்டு ஒரு போகிறாங்க. ஹெச்எஃப் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என்னன்னா க்ளவ் வந்து எங்கிட்ட ஹெச்எஃப் அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணுது. ஹெச்எஃப் அம்மா எங்களுக்கு இதை கிஃப்ட் பண்ணினது எப்போ நீங்கள் சொன்னாங்க January 7th எனக்கு பேர்த்து. அந்த பேர்த்துக்கு அம்மா கிஃப்ட் பண்ணினால் என்னத்தை கிஃப்ட் பண்ணினாலுன்னா அந்த நாங்கள் இது வந்து போட்டிக்கிறோம் இப்படி கொம்பு மாதிரி உண்டு. அந்த கொம்பு கொண்டும் பைக் கீட்டை கொண்டும் இந்த கீட்டை கேடிஎம்ல அடித்தது அந்த வேறு மாதிரியான கீட்டை கொண்டு அம்மா எங்களுக்கு கிஃப்ட் பண்ணான். அதுக்கப்புறம் சரின்ட்டு ஆல்ரெடி நான் அவனுக்கு தெரியும் எங்கள்கிட்ட வீக்கிறது. ஆல்ரெடி நான் எங்கள்கிட்ட வீக்குது. அப்புறம் நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா அந்த ஷொப்பில் போய்ட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிக்கொள்கிறேன். ரிட்டர்ன் பண்ணி எனக்கு ஒரு க்ளவ் ஒன்று எடுக்கணும் வேணும்னா ரொம்ப நாளாக இது மாதிரி ஒரு க்ளவுஸ் அந்த பெரிய ஒரு க்ளவ் ஒன்று எடுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அதை எடுக்கிறதுக்கு நான் க்ளவ் தேடினேன், எந்த இடத்துலையுமே இல்லை. அதுக்கப்புறம் நான் அம்மாட்ட சொன்னேன், ஏன்னா க்ளவும் லேசாக பிஞ்சிக்குது இந்த சைடில். அதுக்கப்புறம் அம்மாட்ட சொன்னேன், அம்மா சரியாம்மா நான் வந்து ஒரு க்ளவ் ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னேன், எனக்கு க்ளவும் பிஞ்சிக்குது, முக்கியமாக மோட்டோ ப்ளோக்கிங்களுக்கு க்ளவ் தேவை தானே அப்படின்னு. சரி ஓகே நான் ஓண்ட விருப்பேன், நான் கிஃப்ட் பண்ணது ஓண்ட விருப்பேன், நீ எது வேண்டாம் வாங்கிக்கோ பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். பில்லெல்லாம் நீக்கிறாரு, பில் இல்லை மச்சா நான் ஓல்ரெடி அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ அவர்கிட்ட போயிட்டு அவர் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னா ஒரு கம்பெனியாவது அந்த ஷொப்பிக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து ஓகேன்ட்டு பிஃபோர் எஸ்டர்டே வந்து அப்படியே க்ளவ் எல்லாம் மாற்றிட்டு க்ளவ் ஒன்று எடுத்துட்டு நான் இந்த க்ளவ் இப்படி பெரிய க்ளவ் இருக்கும்னு எனக்கு சரியா என்னன்னு சொன்னால் நான் சின்ன க்ளவ் வந்து வாங்குவோம்ன்ற ஒரு பிளேனில் தான் வந்து ஒரு ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் பெரிய க்ளவ் பண்ணாலே அது பெரிய க்ளவ் நாங்கள் வாங்குறது தனிக்கிறோம், ஓகே நாங்கள் பெரிய க்ளோவாகவே வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பெரிய க்ளவ் வாங்கினேன். பெரிய க்ளவ்னு சொன்னால் கைக்கு பெரிய க்ளவ் இருக்கு, கைக்கு பெரிய க்ளவ் இல்லை. நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் மோஸ்ட்லி என்னுடைய பைக்கர்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோக்கு தான் க்ளவ் வரும், ஆஃபுக்கு தான் இந்த க்ளவ் வரும். பட் இது வந்து ஃபுல் க்ளவ். ஒரு இடத்துல நாங்கள் முடிஞ்சா கூட எங்களுக்கு வந்து காயமாகும், ஆனால் அந்த விரல்களில் பெரிய அளவாக காயமாகும். என்னன்னு சொன்னால் இந்த விரலுக்கெல்லாம் ஃபுல்லாக மூடிதான் வந்துருக்கு, நீங்கள் பார்த்தா விலகும். நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன் இது மாதிரி க்ளவ். என்னன்னு சொன்னால் இது மாதிரி க்ளவ் ரொம்ப சேஃப்டி. நீங்கள் யாராச்சும் எங்களோட பைக்கர்ஸ் எங்களோட வெஹிக்கிள் யாராச்சும் க்ளவ் எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு க்ளவ் எடுங்க. எப்படி சொல்கிறது, இது வந்து நான் அந்த க்ளவ் நான் ஆல்ரெடி அந்த என்னோட பழைய க்ளவ் வாங்கினேன் 2000க்கு. இந்த க்ளவ் வந்து 315 எனக்கு. சோலோ ரைட் பண்ணுறதும் ஒரு ஃபீலாக தெரியுது. என்னன்னு சொன்னால் நாங்கள் டோர் ரைட் பண்ணி சோலோ ரைட் நாங்கள் வந்து இப்படி மோட்டோ வ்ளாகில் பேசி அப்படி நாங்கள் சோலோ ரைட் பண்ணதில்லை, டோர் ரைட் அப்படி பண்ணிக்கிறோம் பாருங்களே. நாங்கள் வந்து சோலோ ரைட் வந்து பண்ணதில்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் மோட்டோ வ்ளாக் பைக் ரைட் பண்ண போல நாங்கள் லாங் ரைடெல்லாம் பண்ண போல சோலோ ரைட் அவ்வளோ பண்ணதில்லை. நாங்கள் டோ ரைட் ஹெல்த் அம்மா இல்லைன்னா உமார் என்னன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த சோலோ ரைட் பண்ணுறது இப்படிதான் பிடிக்கும் இல்லை, அந்த அவ்வளோவா எனக்கு செட்டிஸ் இல்லை. என்னன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் 2 பேர் இருந்தால் ஒரு மனசுக்கு ஒரு தைரியம், இன்னொருத்தர் விற்கிறாரு அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். பட் இந்த சோலோ ரைடுன்ற போல பட் சோலோ ரைட் நல்லா ஃபன், நல்லா என்னன்னு சொன்னால் கஷ்டம் இல்லை. கஷ்டம்னு சொன்னால் நாங்கள் டோர் ரைட் போகிறேன்னு சொன்னால் இன்னைக்கு இன்னொருத்தர் ஏற்றிக்கிட்டு போகும்போது அது முதுகெல்லாம் வலிக்கும், செம்மையாக வலிக்கும் முதுகெல்லாம். முக்கியமா இப்படி போனால் நாங்கள் எப்போ போயிட்டு சேர்றது, மழை வரும் போல நினைக்கிறேன். இந்த தருவீங்களா அப்பா
நல்லா நான் போயிட்டு வர காட்டி இந்த ரைட் முடிய காட்டியும் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னேன். இந்த ரைட் முடிய தேவையில்லை, நான் அம்புல போயிட்டு அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி அம்புலாவே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னோட எஜுகேஷன் காட்ட காட்டியும் மழை பெய்யாம இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ன ரீசன்னு சொன்னால், இப்போ நாங்கள் போகிற ரைட் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி செலவழிச்சு அப்படி போகிறது. நாங்கள் இந்த ரைடை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணலாட்டி, அதுவும் ஒழுங்காக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணலாட்டி இருக்கு, அது எங்களுக்கு செட்டிசிக்காது. எங்களுக்கு செட்டிசிக்காது இருக்குன்னா எப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து நிறைய ரைட் பயிற்சிக்கிறோம். அதில் 1-2 ரைடு வந்து எனக்கு ரொம்ப செட்டிஸ்டே இல்லை. ஸோ எந்த ரைட் நாங்கள் வந்து ரிவர்ஸ்டன் ரைடு ஒன்று அடித்தோம். அதோட நீங்கள் பார்த்துட்டு எங்களோட கிளாஸில் ஸ்டடி பண்ணுற HFோட நாங்கள் அடித்த அந்த ரைட்டில் HF எங்களுக்கு எப்படின்னு சொன்னால், அது வந்து நாங்கள் அதர் டைம் வந்து நாங்கள் GoPro ப்ளாக்ஸ் நாங்கள் ஃபோன் மோட்டோ ப்ளாக்ஸில் தான் நாங்கள் போயிட்டோம். அது எனக்கு அவ்வளோவா செட்டிஸ் இல்லை. ஏன்னு சொன்னால், அது வந்து நாங்கள் அந்த ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணது, அந்த ப்ளாகை நாங்கள் நேச்சர் ஒழுங்காக காட்டி அது நாங்கள் கம்ப்ளீட் பண்ணல. என்ன சொன்ன மழை வந்து நாங்கள் ஒரு இடத்துல நின்று சின்ன இடமெல்லாம் நின்றோம். மற்றது அந்த ரோட்டு ரொம்ப ஆஃப் ரோட் ஆகிடுச்சு, அட்வென்ச்சர் ஆகிடுச்சு. அஸ்காரர் கண்ணுக்கு ஃபுல்லாகவே தூசியாக கிளப்பிட்டு போகிறாரு. அம்மா ஐயோ, பர்த்டே கிஃப்ட் வந்து ஆளுக்கிற நான் யார் இருந்தாலும் சொல்ல வைக்கிறேன். யார் இருந்தால் என்னோட டேட் மோம் தந்தாங்க. இந்த பைக்கும் எனக்கு கோப்ரோவுக்கு தேவையான எக்ஸசரிஸ் கிஃப்ட் பண்ணாங்க. அது ஆல்சோ என்னோட உமர் அமான் வந்து இந்த க்ளவ் கிஃப்ட் பண்ணார். அண்ட் எங்களோட உமர் வந்து நான் போட்டிக்கிற டிஷர்ட் கிஃப்ட் பண்ணார். அண்ட் எங்களோட சிஸ்டர் வந்து இன்னொரு டிஷர்ட் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. கம்பளைக்கு வந்துட்டோம். நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போனோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு இன்னொரு ரோடு போட்டு வரும், அதுலேயும் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போகணும். அண்டு எங்களோட எஜுகேஷனுக்கு பெனிஃபிட்டாக என்ன சொன்னால், நிறைய பேர் அம்புலாகி பைத்திக்காது. இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னன்னு சொன்னால், இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். என்ன சொன்னால், சிலவங்களும் அம்புலாகி போகிற ரூட் தெரியாதீங்க. என்னோடய வீடியோ பார்த்தா நாங்கள் எல்லா ஃபுல் ரூட்டையுமே காட்டுவோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னோடய ரூட் ஃபுல்லாகவே நாங்கள் காட்டுவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த போகிற ரூட்டை கூட. டைனி மோட்டோ ப்ளாக் பைக் ரைட் அப்படின்றது. நான் ஒரு இதுலேயுமே நான் சொல்லல, நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு நேச்சர் இவ்வளோ பிடிக்கும், பைக் இவ்வளோ பிடிக்கும், நேச்சர் மெயினாக இவ்வளோ பிடிக்கும்னு நான் யார்கிட்டையுமே எதுக்குமே எனக்கு அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்டேஜ்லேயுமே நான் சொன்னதில்லை. என்ன ரீசன் இருந்தால் நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். நான் கிரேட் 9 ஸ்டடி பண்ணி கொண்டு ஹிஸ்ட்ரி பாடம். எனக்கு ஹிஸ்ட்ரி பாடம்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த ஹிஸ்ட்ரி பாடம் அப்படியே படித்து கொண்டிருக்கிறேன். அதில் வந்து சீக்கிரியாவை பற்றி சொல்கிறாங்க. சீக்கிரியா இப்படியாம் மன்னர்கள் வாழ்ந்ததாம் அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பட் அதை பார்த்துட்டு அது நாங்கள் இதுவரைக்கும் சீக்கிரியா போயிட்டது இல்லை. சரி, ஒரு டைமுக்கு போம், சரி ஒரு நாளைக்கு போம், நாங்கள் போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். என்னென்னா, நான் வீட்டுக்கு வந்து யூடியூப்லாம் தேடி பார்த்தேன். அந்த டைம் வந்து சீக்கிரியாக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படி ப்ளொகர்ஸ் வந்து பெரிய அளவு இல்லை. என்னன்னு சொன்னால், சீக்கிரியாவுக்கு வந்து அந்த மேலுக்கு ஆளை காட்டுறாங்க, ட்ரோன் ஷூட் பண்ணல அது மாதிரி காட்டிக்கிறாங்க. பட் அதை போயிட்டு இதுதான் சீக்கிரியா இப்படியெல்லாம் இருந்து யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பெருசாக காட்டினதில்லை. நாங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஓகே, நான் பார்த்தில்ல நேச்சரை என்னோட எஜுகேஷனுக்கு காட்டணும். எனக்கு வந்து நான் அந்த ஏஜ் கிரேட் 9 இந்த மாதிரி நிறைய போட்டியமார் வந்து செட் பண்ணி பார்த்தா, அது இப்படி ஒரு ஆள் வந்து இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிக்கிறாரு சீக்கிரியாவை அப்படின்னு அவங்களுக்கு விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் மனசுல வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரைட்ஸ், எனக்கு பைக்ஸுன்ற சின்னத்திலே பிடிக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்த விலங்கு தெரியும். அதுதான் அம்புலா. நாங்கள் இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஏன்டா இதால் வந்தோம், அதால் பேசி தான் லேசி ஆச்சு வீடு பண்ணதால.
வேற வழி இல்லை. வேலை வெயிட்டிங்ல ரொம்ப லேசி. அதான் சுற்றி வர பார்க்குறது. இதால வந்து இன்னும் லேசி. இப்படி ரெண்டு மூணு அடிச்சுட்டு வர தேவையில்லை. நாங்களே போடணும் செம்மடியோ. அம்புலாவைக்கு எங்களோட எல்டிஎஃப் ஒருத்தர் வாரேன்னு சொல்லியிருந்தாரு. எல்டிஎஃப்னா எங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ். எல்டிஎஃப் ஒருத்தர் வார அப்படின்ட்டு என்னன்னு சொன்ன. எனக்கு வந்து சோலோ ரைட் பண்ணுறது, சோலோ ரைட் பண்ணுறது கூட ஓகே. ஒரு இடத்த போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்ட்டு எனக்கு அந்த 2 பேர் இருந்தால் கொஞ்சம் லேசி மாதிரி. என்னென்னு சொன்னால் சின்ன சின்ன ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேசி மாதிரி. அதனால் நான் அவருக்கு வந்து லேசி, அவருக்கு ஹெம்மாத்துக்காம, அவன் நல்லா ஹெம்மாத்துக்காம அதுக்கு ஆக்சுவலி ஒரு 5-10 கிலோமீட்டர் அது மாதிரி தான் ஆகிக்கும். மேக்ஸிமம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் உள்ளுக்கு தான் ஆகிக்கும். ஸோ நான் அவருக்கு எஸ்டர்டே கால் பண்ணி கொடுத்தா, நான் வரப்போகிற நாளைக்கு அம்புல ரைட் அடிக்க போகிறேன், இவங்க வாரதா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ஓகே வாரேன் அப்படின்ட்டு நான் ஆயிட்டு அம்புல அந்த என்ட்ரன்ஸுக்கு போய் சீப்பேன். அவர் ஆயிடுச்சுக்கு வருவாருன்ட்டு அது இப்போ வந்து கொண்டிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ரேஸ் ட்ராக்ல ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு 1 இயர் வெயிட் பண்ணி விஷயம். இன்ஷால்லா நாங்கள் ரேஸ் ட்ராக்ல ஜாயின் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு நிறைய எக்ஸசரிஸ் அதுக்குன்னு வேற ஒரு பைக்கும் நாங்கள் வாங்கணும். கால் பட்டு வர போது இருக்கு. என்ன சொன்னா ரேஸ் ட்ராக்ல ஜாயின் ஆகிறேன். அதுக்கு நாங்கள் வேற ட்ரெயின் எடுக்கணும். அதுக்கு இன்னொரு கோச்சரை நாங்கள் புக் பண்ணணும். நிறைய ஐயோ வைக்கிட்டாங்க. எங்களோட லெஃப்டர் வந்து பிக்கப் போராத மாதிரி விளங்குது. ஏன்னு சொன்னால் செயினை அட்ஜஸ்ட் பண்ணாமல் வந்துட்டு இருக்கு. எஸ்டர்டே நினைச்சேன் செயினை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு. ஒரு ரைட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு 2 days 3 daysக்கு முதவே மோசம் போட்டிய பைக்கை பார்த்துட்டு என்ன சொல்லி கொண்டீங்கன்னா, நான் ஒரு ரைட் பண்ணுறேன்னு சொன்னால் 3 days இல்லைன்னா 2 daysக்கு முதவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு கொடுத்துருவேன். பைக்கையும் பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கொண்டு என்ன சொன்னால் ஒரு ரைட் போகிறேன் தான். பட் இந்த ரைட் வந்து நான் எதிர்பார்க்காத ரைட் வைக்கும் சொன்னால் 1 வீக்காக மழையாகவே இருந்துச்சு. இன்றைக்கு நான் மழை பெஞ்ச இந்த ரைட் கேன்சல் என்ற ஒரு தோட்டில் தான் இருந்தேன். பட் இது வரைக்கும் மழை பெய்யலை. நான் வந்துட்டு 9 வரைக்கு ஏதாவது 50 வரைக்கு போகணும். பொடி வீட்டுக்கு தான் வாரேன்டா. ஓகே டியர், எங்களோட இப்போ நான் சொன்ன அந்த என்னோட பின்ன கீக்கிறாரு அந்த அவரும் வந்தார். நாங்கள் டிக்கெட்டும் எடுத்துட்டோம். இப்போ டிக்கெட் எவ்வளோடா மூமெண்ட்? டிக்கெட் வந்து பைக் நாங்கள் 2 பேரும் சேர்த்து 300 ரூபா ஃபுல்லாக. பரவாயில்ல எல்டிஎஃப் பாருங்க. எல்டிஎஃப் ஓப்பனிங்கே தரமாக இருக்குது. எனக்கு அவ்வளோ பெரிய எக்ஸைட்டிங்காக இல்லை. என்னன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி 3 தடவை வந்துட்டேன். ஃபஸ்ட் டைமாக வரவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். வேண்டாம் இதெல்லாம் அந்த பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு காட்டன்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று தர வேண்டிய. பாருங்க என்ன பிரச்சனைண்டா, எங்களோட ரெப்டரில் நாங்கள் செயினை அட்ஜஸ்ட் பண்ணாமல் வந்துட்டு வைக்கியோம். செயினை அட்ஜஸ்ட் பண்ணலன்ட்டா பிக்கப் தராது. செயின் அட்ஜஸ்ட் பண்ணால் வந்து பிக்கப் தரவே இல்லை. வைக்கியோம் மேல ஒரு கம்பி வண்டிக்குது. அந்த கம்பியில கேப்பை கேட்கும்போது தெரியும். ஹெல்மெட் லொக்க போட்டுட்டேருமா?
ஆஹா, இதை ஃபஸ்ட் இயரில் இல்லை ஃபஸ்ட் இயரில் பிக்கப் தரா இது ரெண்டாவது வந்து ஸ்லோவாக தான் பிக்கப் தர செகண்ட் கோட் கட்டிட்டு வந்தோம் அப்படின்ட்டு சும்மா ஜில்லு நீக்கிறது யாரும் பார்க்குறாங்க விஷயம் எங்ககிட்ட இதான் கஷ்டம் தெரியும் எப்படி பிக்கப் பண்ணி எடுக்கிறது கதையா அவங்க கடை மூஞ்ச பார்க்குறாங்க இது என்னடா இது கம்பெனியில அந்த கோடில் நிப்பாட்டிக்கிற ஒத்தி ஹேட்டு பார்த்துட்டு அடு கூட்டம் எடுத்துமோ செல்றாருடா எல்லாம் ரோட்ல வட்டிக்குது பாய்ஸ் ஹாப்பினஸ் த்ரீக்கு மேல போயிருந்தாரு த்ரீக்கு மேல போயிருந்தாரு பாருங்க விஷயம் ஆயிக்குது பாருங்க விஷயம் ஆகும் வந்துட்டோமாடா இதை போடுமா இவ்வளோ தூரம் வந்துட்டு நீ பிடிச்சோ நீ ஓட்டு மேல பாரு கேட்டியோ இவ்வளோ தூரம் வந்துச்சு நான் அதில் நிப்பாட்டா வச்சுக்கலாம் சார் மேலோட்டு நான் வாரேன் நானா நடக்கூடல இது நடக்க விட்டுச்சு பாவம் ஐயோ ஐயோ உனக்கா வந்தான் வார்த்தை வாங்காது எல்டிஎஃப் மானத்தை வாங்கிட்டேன் எல்டிஎஃப் பாவம் எல்டிஎஃப் ஒன்றும் நடந்து வந்தா படிக்குது நாங்கள் இப்போ இந்த கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறோம் என்னண்டா இந்த அப்படியே வியூவை பார்த்துட்டு போகும் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த வியூவோட எதுவுமே காட்டலாம் உங்களுக்கு இந்த வியூவை சரி இப்போ சரி காட்டிட்டு போனோம் பாருங்க எல்டிஎஃப் ஸோ வேற லெவல் ஈக்குது இதில் ஏற்றுமா நீ போய் இல்லாட்டி நீ நல்லா போ முன்னுக்கு நீ அதெல்லாம் நல்லா நடந்து கூட மெலி வைடா பாவம் எல்டிஎஃப் என்னண்டா ஏறுது இல்லை ஃபெஸ்ட் பிக்கப் இல்லை கேடிஎம்மில் அந்த எஃபிசட் எல்லாம் அங்கே என்ன சொல்லணும் ஓகே எல்டிஎஃப் நான் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்துட்டு அப்படியே மேலே போகும் எல்டிஎஃப் தான் நான் இங்கேருந்து சின்ன ரீல்ஸ் எல்லாம் எடுத்தேன் நாங்கள் அப்படியே மேலே போகிறோம் எங்களோட முகமது எங்களோட வந்த ஒருத்தர நான் மேலுக்கு அப்படியே அனுப்பிட்டேன் என்னாண்டா எங்களோட கேடிஎம் ரெஃப்டர் 125cc ஃபெஸ்ட் பிக்கப் தராது ஸோ நான் அவரை மேலுக்கு அனுப்பி என்னண்டா மானத்தை வாங்குது இல்லாட்டி எல்லாமே மானத்தை வாங்குது ஓகே டிஎஃப் நான் இப்போ மேலே போக வைக்கேன் எத்திரா வார்த்தை வாங்காம அதை தாண்டி வந்தோடனே பிக்கப் தருது ஆர்பிஎம் கொன்னம் போகணுமே அது
ஓ ஆளுக்கு ஃபுல்லாக டயர்டோட ட்ரிங்க் கொண்டாந்து வாங்கி தரடா யோசிக்காது. எல்டிஎஃப் அங்கே வந்து வன்மையாம் ஆட்டோக்காரர் ஒருத்தர் வராது அவருக்கு தெரியும். ஆட்டோக்கார ஊரு தெரிஞ்சா போட்டுவாமா கீழால போட்டுமா எல்டிஎஃப். அதான் கார்காரர் ஒருத்தர் எங்கள்கிட்ட கேட்டு நாங்கள் எங்களுக்கே தெரியாதுன்னொன்னே அவர் பணியால் ஓட்டு போயிட்டாரு. பாருங்க எல்டிஎஃப் உங்களுக்கு இறங்குதா என்னோட ரெஸ்டரில் கிச்சு 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 கிச்சின்ற ஃபேண்டாஸ்டிக். அங்கே பார்த்துக்கணும் வர மாதிரி இல்லை இங்கேயும் பார்க்கணும் சரிடா. எல்டிஎஃப் என்னடா அங்கே போயிட்டு அப்போ எங்கே போகிற ரைட்டு தானே பார்ப்போம் எல்டிஎஃப் என்ன நடக்குது. இந்த கார்காரர் அங்கே போகிறாரு அது நாங்கள் வேற எங்கேயோ போகிற மாதிரி ஃபீல் ஆகுதா. வன்மைன்னு சொல்லிட்டு எங்களைய காலே சுற்றி விட்டுறாரு போல இறங்குது. என்ன கிச்சு கிச்சின்னு சத்தம்டா. நாங்கள் எங்களை சேவிஸ் எல்லாம் பண்ணி ஒரு 1 month 1.5 month ஆகி விட்டேன். பேடெல்லாம் மாற்றி என்னடா இது பேடெல்லாம் மாற்றி குதிரையா குதிரை ரேஸா. ஆஹா எங்கடா குட்டிக்கு போறாரு எங்கடா போகணும் வேற ரோட்டு இல்லையடா. என்னடா பாவம் நடந்து வராக்கள். ஆனா இப்போ ஜில்லு நீக்குதேடா ஜில்லு நீக்குது. இந்த கார்காரர் ஒருத்தர் எங்கள்கிட்ட ரோட் கேட்குறாரு. நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது அங்களால தான் சுற்றி போனோம். இப்போ இது வன்மை ஆக்கிக்கலாம். ஆனால் அது ஒருவேளை நல்ல தான் ஏடா நியூ ரோட் பாருங்க ரோட்டெல்லாம் வேறு வந்துட்டு வேறு வந்து ஓ மாதிரியோ இதுதான் நான் அட்வான்ஸை பார்க்க இதுக்கு எங்களுக்கு இப்போ வரையில என்னண்டா இப்போவே ரொம்ப டயர்ட் ஆகிக்குது. வேற ஒரு டைமுக்கு இதுக்குன்னு வேறையா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கில் இப்படின்னு காட்டுறேன். நான் இதுக்கு ஆல்ரெடி வந்து எங்களோட பழைய சேனலில் பார்த்த எங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் தெரியுமா இருக்கும். ஆஹா இப்போ ரோட் ஆஃபாக வருது. அப்போ ஐந்து அழைப்பிட்டா பிரிஞ்சு வந்துச்சு அதே மாதிரி ரோட் டயர்டா எல்லாம் ஒரே மாதிரி ரோட் ஆகிக்குது. அதைக்கு வந்து ரோட் அது ஏடா இவ்வளோ சுற்றுறாங்க. இப்படியே ரோட் போட்டு விஷயம் முடிஞ்சேடா. ஆமாடா ஆஹா இதுல தான் திரிஞ்சு வருதோ. ஆஹா அப்படியா இன்னொரு ரவுண்டு அடிச்சு வரணுமோ. இது ஏற்றலைங்களா பாருங்க அவன் தாண்டுத இப்போ வந்துட்டோம். வந்துட்டு நான் இதில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இதில் கவுண்டர் இருக்குது அந்த கவுண்டரில் அப்படியே சல்லி பே பண்ணிவிட்டு வரக்குள்ள சல்லி பே பண்ணணும். ஹெல்மெட் எல்லாம் வச்சுட்டு இப்போ நாங்கள் மேலே ஏற போகிறோம். மேலே ஏறி ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது என்னன்னு எல்லாம். நான் நினைக்கிற மாதிரிக்கு இதுக்கு நான் லாஸ்ட் இயர் போட்ட வ்ளோக் என்னோட பழைய சேனலில் போட்ட இந்த வ்ளோகுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். என்னென்னு சொன்னால் நாங்கள் ஃபுல்லாக ஏறி அப்படின்னு ட்ரை பண்ண போகிறோம். நாங்கள் அந்த டைம் வந்துட்டு ஃபுல்லாக ஏறலை என்னென்னு சொன்னால் கஷ்டம் இருந்துச்சு. ஓகே நான் மேலே வைத்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தன் இடம் முகமட் நீங்கள் என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துப்பீங்க. பழைய சேனலில் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துப்பீங்க. நாங்கள் அப்படி ஏறி கொண்டிருக்கிறோம். என்னடா யூசுப் ஒரே நிமிஷத்தை அப்படியே மாறிட்டேன் அப்படின்ட்டு. ஆமாம் நல்லா இருக்குது சன்கிளாஸ் என்னோட சன்கிளாஸ் தான். இவர் கெப்பெல்லாம் அடித்து வந்துக்கிறார். நான் கெப் கொண்டு வரல வச்சு நான் சன்கிளாஸை போட்டு வந்தேன். பாடுறேன் இந்த ஊஞ்சல் எல்லாம் கட்டி வச்சுக்கிது. டிடிஎஃப் நான் அப்படி மேலே போய் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதை என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இப்போ நாங்கள் இது நான் இருக்கிற மாதிரி சீக்கிரியாப்பட்டி ஃபுல்லாக செல்லிக்குதைக்கும் 3 லாங்குவேஜ் தான் செல்லிக்குது. நாங்கள் இதை வாசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. நான் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன் நீங்கள் அதை வாசி பாருங்கள். இது வந்து மொஸ்குன்னு நினைக்கிறோம். இது வந்து மொஸ்குன்னு இருக்குது.
அடே கிறிஸ்டியாக்கள் அந்த இது மிகுதானே கோயிலெல்லாம் மிகுதானே அந்த இது கோயில் ஒண்டிக்குது அடுத்தது சேர்ச் ஒன்றெல்லாம் இருந்துச்சு சேர்ச் அதுக்கு அங்கெல்லாம் சேர்ச்சாகவும் மிகுது இந்த இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது சிங்கள மக்கள்கிட்ட சரி இங்கே பாரு வார்த்தை தெய்வம் வந்தேன்டா அங்கெல்லாம் பன்சலை இருக்குது எங்கள் அது இது பன்சலை அதெல்லாம் இது வந்து என்ன யானை இல்லை இது இல்லைடா தோணி 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 ஓகேடியா நாங்கள் இப்போ உங்களுக்கு இந்த ஃபுல்லாக வியூவை காட்டிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் அப்படியே மேலே போக போகிறோம் வீட்டியா பாருங்க டிஎஃப் நாங்கள் வந்துக்கிற டைமும் இப்போ டைம் என்ன மூவ்மெண்ட் பண்ண டைம் பார்த்து சொல்லு பாருங்க டிஎஃப் செம்ம பண்ணி மூட்டமாக இருக்குது சரியாக 1 o'clock ஆகிட்டு 1 மணி ஆகிட்டு டிஎஃப் செம்ம காற்று டிஎஃப் இங்கே ஒரு அரை ஒரு ஈந்தாலே போதும் எங்களுக்கு இந்த வேறு தீரதெல்லாம் இல்லாமல் போயிடும் பாருங்க டிஎஃப் எப்படி இருக்குது என் சும்மா வேற மாதிரி இருக்குது இங்கே 2 ரீல்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே போகலாம் டிஎஃப் நீங்கள் வந்து பாருங்கள் வந்து இல்லாத ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து நல்லா இருக்குதா நல்லம் இல்லையா இந்த வ்ளாக் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாவ் கம்பளை சிட்டியே விளங்குது அப்படி கம்பளை மட்டும் இல்லை குண்டா யார் யாரெல்லாம் அம்புலாவுக்கு வந்திருக்கிறீங்க இதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அம்புலுவாவை அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே டிஃப் பாருங்கள் டிஃப் இந்த நேச்சரை பார்க்குறதுக்கு இந்தியா கொடுத்து வச்சுக்கணும் டிஃப் எங்கெங்கே இதெல்லாம் வராங்க வெளிநாட்டிலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு எங்களுக்கு வந்து பார்க்கலவா அப்படின்னு என் மனசில் தோணுது என்னோட மனசில் அப்படி தோணணும். இது ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறேன் ப்ரொமோஷன் வீடியோ இல்லை இது வந்து ஜஸ்ட் இந்த நேச்சரை ஃபீல் பண்ணுறது தான் உங்களுக்கு அது சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் பண்ணுற ஃபீல் உங்களுக்கும் விளங்கணும். பாருங்க டிஎஃப் இப்போ டிஎஃப் அம்புலுவாவை டவர் பாயிண்டில் ஃபுல்லாக ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டில் இதுக்கு மேலே போய்ட்டு உங்களுக்கு எப்படி இது காட்ட போகிறோம். அதாவது தான் 3 தாளானேடா போகணும் சில அடி வாங்கி தந்துடாங்க. நாங்கள் கெண்டிலேருந்து வந்திருக்கிற எல்டிஎஃப் யூடியூபர் நாங்கள் அடி வாங்கிட்டு போய் தான் நியூஸ்லேயே வந்துடும். ஏன்னா எல்டிஎஃப் நாங்கள் பாருங்கள் எல்டிஎஃப் அவங்களுக்கு இப்போ ஒழுங்காக காட்டு பட் இது என்ன மச்சான் அப்படியே வீடியோவில் எடுக்க சரியில்லையோ தெரியாது அப்படியே போட்டில் தானே. இது வந்து பன்சலை இது வந்து சர்ச் இது வந்து கோயில் இது வந்து மாஸ்க். இப்போ நாங்கள் வந்து இதுக்கு மேலே ஏறி தான் ஃபுல்லாக உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம் எப்படி இருக்குது அந்த வியூ எப்படி இருக்குதுன்ட்டு. எல்டிஎஃப் மேலே போகலாம் இப்படி தான் மேலே போகணும். யாராவது இருக்கீங்களா அப்படியே கத்தி பட்டு மச்சான் எல்டிஎஃப் நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கே கேட்குது என்னடா ரொம்ப ஆகிக்குது அந்த மாதிரி முள்ளு கேட்குதோ எல்டிஎஃப் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லை போல். வாவ் என்ன வியூ விளங்குது. இது வந்து மெயின் டவர் இல்லை இது வந்து ஜஸ்ட் இது வந்து எப்படி சாம்பிள் பார்க்குறேன் எல்லாத்துலேயும் அதுக்கான டவர் இது. இந்த நாங்கள் அதால் தான் வந்தோம். யாரும் பாய் காட்ட அப்படின்ட்டு ஏறது கூட பரவாயில்லடா எனக்கு ரொம்ப மோசம் வைக்கிறா இன்னும் இவ்வளோ சீட்டா வைக்கிறோம் கொஞ்சம் பெருசா இல்லடா ரோட்டு என்னோட சைஸுக்கு தாங்குவா. இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க நான் வந்து மேலேருந்து இறங்கினது அளவு மட்டும்தான் இல்லை. சரி நான் இப்போ பெரிய டவருக்கு ஏற போகிறோம். பெரிய டவரில் தான் காப்பே ஏண்டா மழையின் லேசாக தூருது லேசாக பவன் மாதிரி இது இதுதான் என்ட்ரன்ஸ் இது உள்ளுக்கு போகிறது டவர் பெரிய டவர் உள்ளுக்கு போகிற என்ட்ரன்ஸ் இதானேடா ஷுவரா என்னடா எக்ஸிட் மீதா யாரு பேரணும் எல்டிஎஃப் நாங்கள் மேலுக்கு சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒட்டி கண்ணாடியை வாங்கி கண்ணாடியை போட்டு விளையாடிட்டு நான் வந்து பொழுதுல ஆனால் ஒரு பயமும் டீக்குது உள்ளுக்கு ஃபுல்லாகவே விளங்குது இல்லை மச்சான் சீரியஸா பாருங்க உங்களுக்காச்சும் ஏதாச்சும் விளங்குதாண்டு என்ன மூஞ்சி விளங்குது தெரியா போகலாமா போகிறோம்
ஏண்டா வந்தோம் இப்போ வைக்குது எட்டு வந்தா தரமாக செஞ்சு விட்டுட்டேங்குது இந்த மாதிரியும் ஒரு கால் எடுத்தாலும் வைக்கிறல நீயும் கூட்டிட்டு வந்தாயிட்டு ரீல் அப்போடா போகிறதுக்கு அடிக்க ஏறுறேன் போயிடுச்சு கைதான் நட்டுக்குது வெளில போய் தருகிறேன் முடியல நீ என்ன சொன்ன நான் நடிக்கிறேன் நான் சீரியஸாகவே சொல்கிறேன் எல்டிஎஃப் நட்டுக்குது எல்டிஎஃப் நடிக்கிறேன் நான் தான் எல்டிஎஃப் இப்போ லாஸ்ட் லீக் நான் தான் ஃபர்ஸ்ட் லீக் லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக சொல்லி எல்லாம் அடுக்குது அப்படி எல்டிஎஃப் இதுதான் இவ்வளவு தான் வரையிலும் வெற்றி கூட அடிக்கல போய்த்துலாம் பாருங்க எல்டிஎஃப் குட்டியை மறிக்கிறாங்க இங்கே இவ்வளோ எல்லாம் ரிஸ்க் எடுத்த உங்களுக்கு காட்டுறதுக்கு நீங்கள் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஃபாலோ ஒரு லைக் இன்னும் சொல்கிற எல்டிஎஃப் சரி ஏதாச்சும் செய்யுங்க எல்டிஎஃப் எப்படியாச்சும் மேலே தூக்கிடுங்க எல்டிஎஃப் அடுத்த எல்டிஎஃப் நாங்கள் இப்போ பணியை போக போகிறோம் என்னன்னா அவ்வளோ தான் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டேன் இதை நான் ஃபஸ்ட் டைம் மேல் வரைக்கும் வந்துக்கிறேன் எல்டிஎஃப் பாய் நான் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன் எல்டிஎஃப் நான் இப்போ மேலேருந்து அப்படியே கீழே வந்துட்டோம் நான் இப்போ இதால் எக்ஸில் போகணுண்டு நான் வந்து அதால் இப்படி வந்து இப்போ இதால் அப்படி வந்தோம் இங்கே பாருங்க எல்டிஎஃப் இப்படி வந்தோடனே இது வந்து ஸோ அந்த என்ட்ரிக்ஸ் ஆகணும் மாதிரி தான் இது வந்து நிறைய டூரிஸ்ட்டாக வாங்குவாங்க சீக்கிரம் எழுதிச்சு அதே மாதிரி தான் இது நிறைய டூரிஸ்ட்டாக வாங்குவாங்க எங்கடா இருக்கு சும்மா வாங்குவாங்க இந்த எங்கடா இருக்கு இந்த ஸ்ரீலங்கா இருக்கிறாங்க இது நிறைய டூரிஸ்ட் வாங்குறது இல்லை சின்ன சின்ன கீடெக்ஸ் எல்லாம் நிற்கிது அந்த ஸ்ரீலங்கா இதில் அம்புலா இந்த இது போட்டு கீடெக்ஸ் எல்லாம் நிற்கிது பாருங்க எல்டிஎஃப் ஓகே எல்டிஎஃப் இப்போ நாங்கள் வந்து எப்போ போகிறோம் பாருங்க எல்டிஎஃப் கல்லால் தான் முட்டு கொடுத்து வச்சுக்குது போல் ஏன் கல்லில் முட்டு கொடுத்தாலும் வச்சுக்கிறீங்க நாங்கள் மேலே வரைக்கும் ஏறிட்டோம் ஓகே எல்டிஎஃப் நாங்கள் இதை ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டோம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிட்டோம் அடுத்தது எல்டிஎஃப் நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் அந்த லேக் இது லேக்னு சொன்னால் அந்த போட் சஃபாரி பண்ணுற இடம் வந்து அந்த இதுக்கு போயிட்டு அதில் போட் சஃபாரி பண்ணிட்டு என்ன வந்ததை எல்லாத்தையும் ஒரே அடியாக முடிச்சுட்டு போவேன்ட்டு அது அட்வான்ஸ் இதுக்கு வந்து இப்போ டைம் போதா அந்த ஒரு ரீசனால் அடுத்தது இந்த ஊஞ்சல் எல்லாம் அடுத்த ப்ரைஸ் எல்லாம் உங்கள்கிட்ட பார்த்து சொல்லிட்டு நான் எவ்வளோ தான் நாங்கள் அதுக்கெல்லாம் வேற ஒரு டைமுக்கு வருவோம் இதில் இதுக்கப்புறம் கால் எடுத்து வைக்கலான்ற ஒரு இதில் தான் வைக்க தோட்டில் தான் பாவம் எல்டிஎஃப் என்ன சொன்னால் வெறுத்தனமாக இருந்துச்சு உண்மையாக சொல்ல போனால் ஓகே எல்டிஎஃப் இப்போ நான் அட்வான்ஸ் அந்த சஃபாரி போட் சஃபாரி இதுக்கு வித் ப்ளாக் அப்படியே கண்டினியூ பண்ணேன் இப்போ நாங்கள் மேலெல்லாம் பார்த்துட்டோம் அப்படி இங்கே வந்தோம்னு சொன்னாங்க பாருங்கள் குதிரையும் இருக்குது இது எவ்வளோ ப்ரோ இது ஃபுல்லாக சுற்றி வரேன்டா அப்படின்னா 1000 ரூபா 2 ரவுண்ட் வருவாங்கண்ணா 2 ரவுண்ட் வருவாங்க இதால் போயிட்டு அப்படியே வருது 1000 ரூபா எடுக்கிறாங்க நல்லா இந்த எல்டிஎஃப் நல்லா இது நான் போகல என்ன ரீசன் உங்களுக்கே தெரியும் ஓகே எல்டிஎஃப் நான் பண்ணி போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணேன் ஓகே ப்ரோ ஓகே எல்டிஎஃப் நாங்கள் மேலே வந்து பார்த்துப்போம் ஹோஸ்ட் ரைடிங் அதை பார்த்துட்டு நாங்கள் கீழே வந்தோம் அப்படி கீழே போகிறதுக்கு அதுக்கு போகிறத நாங்கள் இதை பார்த்தோம் என்னன்னு சொன்னால் அட்வான்ஸரான ஒரு இது வந்து ரொம்ப பயமாகிது நான் போகல நாங்கள் எங்களோட பிரதர்கிட்ட கொண்டு என்னென்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கணும் என்னன்னு சொன்னால் இது இப்போ செஞ்சு எவ்வளோ காலம் மீக்கும் ஒரு 8 மந்த்தாக மீக்கும் இப்போதைக்கு செஞ்சு நான் லாஸ்ட் டைம் வரும்போது இப்போ 1 இயர் வரும்போது வீக்கல்ல இப்போ செஞ்சுக்கு ரொம்ப நல்லா இருக்குது என்னன்னு சொன்னால் அவங்களே ட்ரெஸ் எல்லாம் தராங்க ஏன்னா நீங்கள் என்னென்ன தருவீங்க நாங்கள் இதில் போகிறாங்க செய்யணும் ஃபோட்டோ அதுவே ட்ரோன் ஷூட்டுக்குன்னு வேறு பேக்கேஜ் இருக்குது அதேமாதிரி ஃபோட்டோகிராஃபிக்கு வேறு பேக்கேஜ் அதுக்குன்னு சொல்லி வேறு பேக்கேஜ் இருக்குது அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் அதை தனியாக பேசினால பேசிக்கணும் என்னென்னு சொன்னால் இதுதான் அடுத்தது அது அவங்களுக்கு கொடுத்துக்கிது ட்ரெஸ் அதுதான் அப்படித்தான் நாங்கள் பறக்க போகிறோம் நாங்கள் பறக்க போகிறல நாங்கள் அதுக்குன்னு வேறு ஒரு நாளைக்கு வருவோம் பறக்கிறதுக்கு வந்து ஓகே டென்ஷன் டீட்டெயில்ஸாக தந்துட்டுருக்கு அண்ட் இதில் ப்ரைஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபோட்டோ போட்டு நீங்கள் அதை பார்த்துக்கணும் என்னன்னு சொன்னால் ப்ரைஸ் இன்றைக்கு ஒரு ப்ரைஸ் ஆகும் அதுக்கப்புறம் சம்டைம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும் அது மாதிரி இருக்கும் இந்த ப்ரைஸ் இப்போதைக்கு போகிற இந்த டேட்டை பார்த்துக்கோங்க